uphold the provisions of the constitution. அரசியல் சட்டத்தை நான் நிறைவேற்றுவேன், பாதுகாப்பேன் சொல்லிட்டு ஆட்சி வந்தீங்க. ஆனால் வந்ததற்கு பிறகு மதசார்பற்ற நாடுன்னு அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருப்பதை காப்புரிமை எடுத்துக்கொண்டதற்கு பிறகு, பிரமாணம் எடுத்துக்கொண்டதற்கு பிறகு இது இந்த நாடுன்னு அறிவிக்கிறானே, உன்னுடைய சபையில இருக்கின்ற உன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் நீ கேட்க மாட்டியா? இது இந்து நாடு மட்டும்தானா? இஸ்லாமியர்கள் இல்லையா 15%? 4.5% கிறிஸ்தவர்கள் இல்லையா? இன்னும் கூட நான் வரலாற்றை குறிப்பிட விரும்புகிறேன். 1946 இங்கிலாந்தினுடைய பிரதமர் கிளமண்ட் அட்லி ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். காந்தியினுடைய அறப்போராட்டம் உச்சத்திற்கு வந்து விட்டது. இனிமேல் இந்தியாவினுடைய சுதந்திரத்தை தள்ளி போட முடியாது. இங்கிலாந்துடைய நாடாளுமன்ற முடிவுக்கு வந்து விட்டது. என்ன செய்யலாம்? நாங்கள் சுதந்திரம் தரப்போகிறோம். எப்படி தருவது என்று புரியவில்லை. இஸ்லாமியர்கள் ஒரு தனிநாடு கேட்கிறார்கள். 525 சமஸ்தானங்கள் சிதறுண்டு பிரிந்து பிரிந்து அங்கங்கே கிடக்கிறது. புதுக்கோட்டை ஒரு சமஸ்தானம், ஹைதராபாத் ஒரு சமஸ்தானம், இப்படி நாடெங்கும் 525 சமஸ்தானங்கள், சிறு சிறு அரசர்கள் இருக்கிறார்கள். இவன் ஒரு நாடு கேட்கிறான், இந்து ஒரு நாடு கேட்கிறான், சிற்றரசு நாடு கேட்கிறார்கள். என்ன செய்வது? இவர்களின் சார்பில் 3 பேர் வாருங்கள், நான் ஒரு கமிஷனை அனுப்புகிறேன். அதற்கு பெயர் கிரிப்ஸ், லார்டு கிரிப்ஸ் என்பவர் வருகிறார். எங்க இடத்துல வந்து லார்டு கிரிப்ஸ் வருவார், பிரபு கிரிப்ஸ் வருவார். அந்த தூதுக்குழுவில் 3 பேரை இந்த அமைப்புகளின் சார்பில் அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். 3 பேர் சார்பாக போனது யார்? இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக போனது அபுல் கலாம் ஆசாத். முஸ்லீம் லீக் சார்பாக போனது ஜனாப் ஜின்னா. 525 சமஸ்தானங்களின் சார்பாக போனது பீகார், நவாப் ஆஃப் பீகார். ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படி கொடுக்கிறது வெள்ளக்காரன் கேட்டப்ப போய் இப்படித்தான் வழங்க வேண்டும் என்று சொன்னது 3 முஸ்லிமே தவிர அதில் ஒரு இந்து கூட இல்லை. இது வரலாறு. அப்படி வாங்கின சுதந்திர நாட்டில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது என்றால் தீவிரவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள இயக்கம். கலைஞரின் தம்பிமார்கள் தேர்வாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் வன்முறைக்கு போக மாட்டோம். இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஒடுக்குங்கள், இந்து பாசிசத்தை ஒடுக்குங்கள். ஆனால் அதன் பெயரிலே ஒரு மதம் இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது என்று காழ்ப்புணர்ச்சியை கக்குவதென்றால் யார் ஏற்றுக்கொள்வது? அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அவ்வளவு மட்டும் நடந்துச்சு. இப்போ ஒரு சட்டம் போட்டாலே நில கையகப்படுத்தும் சட்டம்.